ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரிக்கு என்ன gift கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 170 ரூபா வரைக்கும் gift ஐட்டம்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்கின gift ஐட்டம்ஸ்லாம் இந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு gift என்னங்கிறத பார்க்கலாம். இதேமாரி சுருக்கு பையெல்லாம் வைக்கிறது. ஸோ இது வந்து 20 ருபீஸ். இந்த மஞ்சள் கலர் பை பார்த்தோன்னா 10 to 15 ருபீஸ் அந்தமாரி கிடைக்கும். ஸோ அப்படி முடியலன்னா நம்ம பைசா கூட எல்லாருக்குமே வச்சு கொடுத்துடலாம். 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா எடுத்து வச்சுக்கலாம். 100 ரூபா நோட் கூட இப்போ வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் ரெடியாக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அம்மா தான் இந்த சுருக்கு பைக்குள்ளே நம்ம வெத்தலை பாக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறோமோ அதை போடுறேன். இந்த மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து பொட்டு, 2 வளையல், அப்புறம் 10 ரூபா நோட்டு. ஸோ நம்ம 10 ரூபா நோட்டு வைக்கலாம், நம்ம இஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் பைசா இவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி போட்டு நம்ம வெத்தலை பாக்கில் நம்ம வெத்தலை பாக்கு, தேங்காய் இல்லைனா பழம் வச்சு நம்ம கொடுத்துடலாம். ஃபேன்சி பிந்தி பேக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சோன்னா இந்த சின்ன பெண் குழந்தைகள்லாம் வந்து அவளுக்கு நம்ம வச்சு கொடுக்கலாம். வளையலும் நம்ம விருப்பம் தான், நம்மளுக்கு டேஸ்ட் அந்தமாரி நம்ம டிசைனில் அந்தமாரி வாங்கி வச்சுக்கலாம். நவராத்திரியில் யார் வெத்தலை பாக்கில் வந்து நமக்கு சின்ன கிஃப்ட் வச்சு கொடுத்தா கூட நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன கிஃப்ட்டு வாங்குறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக வாங்கணும் ஃப்ரெண்ட். மஞ்சள் குங்குமம் நமக்கு பேக்கெட்ஸ்லையும் கிடைக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தமாரி சாமி ஃபோட்டோ நிறையா இருந்ததுன்னா நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் பேக்கில் போட்டு கொடுத்துடலாம். இந்தமாரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நம்ம எப்பவுமே அழகாக மடித்து வச்சுட்டோன்னா அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்ததுக்கப்புறமா அந்த வாங்கின வெத்தலை பாக்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே கவருக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு பீரோவில் தான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்தமாரி நம்ம அகல் விளக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்காம இருக்கிறதே நல்லது, அது என்னோடய சஜஷன். அதேட்டு இந்தமாரி விளக்கு வாங்குறச்சே உள்ளுக்குள்ளே வந்து எண்ணெய் நிறைய விடுற மாரி ஆழமாக இருக்கணும், அப்போ தான் விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்ன வாங்கியிருக்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நைட் லேம்ப் தான். ஸோ இது கூட எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 65 ரூபா போட்டிருக்கு. நம்ம பல்காக நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட கம்மி ரேட்டில் கிடைக்கும். இந்த நைட் லேம்ப்பு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் சுவிட்சை ஆன் பண்ணேன்னா வீடியோ எடுக்கிறச்சே எனக்கு ஃப்ளாஷ் மட்டும்தான் வீடியோவில் வருது, ஆனால் நேரில் பார்க்குறச்சே அந்த புள்ளியாரோட ஃபோட்டோ அழகாகவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்தமாரி ப்ளவுஸ் பீட்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நம்ம 2x2 ப்ளவுஸ் வச்சு கொடுத்தா கூட சில பேர் வந்து இது சாதாரண துணின்னு தைச்சிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் வாங்கி கொடுக்காம வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறது எப்பவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் பீட் இப்போ 2x2 ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் மீட்டரே 200 ருபீஸ் மேலே விற்கிறது. இப்போது இந்த 200 ருபீஸ்க்கு நம்ம அழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ் நல்லதாகவே வாங்கி கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டி பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 50 ருபீஸ். இதுவும் நமக்கு பல்காக ஆர்டர் பண்ணுறச்சே நமக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்தமாரி எம்ப்ராய்டிங்லாம் பூ போட்டு. மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே ஃபிக்ஸட் ரேட் தான் வச்சுருக்காங்க, நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டு பார்க்கலாம். இந்த பர்ஸோட ரேட் 80 ருபீஸ். ஸோ இதுவும் நல்ல யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதாவது கடைக்கெல்லாம் பொறிச்சு அழகாக பணத்தை வச்சு இதில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம கிஃப்ட் ஐட்டம் எதுவுமே வாங்க முடியலன்னா அழகாக இந்தமாரி கவரில் நம்ம பைசா வச்சு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பை பார்த்தோன்னா 50 ருபீஸ். இந்த பை ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வாங்குறச்சே கடைக்கு எடுத்துன்னு போகலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இதை வச்சு எடுத்துன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 80 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடு இந்த பிரிண்ட் போட்டிருக்கு. இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுவும் பார்க்க நல்லா லுக்காகவே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினது வந்து ஜெயா நகர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பெங்களூரில் தான். எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட பேக் வந்து 170 ருபீஸ் ஆகுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எதாவது கல்யாணத்துக்குலாம் போகிறச்சே நம்ம சாரீக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேக்கை நம்ம அழகாகவே எடுத்துன்னு போகலாம். பின்னாடியும் நமக்கு ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா இந்த பீச் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நல்லாவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒர்த் பையிங் தான். இதுவும் பல்காக எடுக்கிறச்சே நமக்கு ஒன்றுமே கம்மி ரேட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நவராத்திரிக்கு நம்ம வச்சு கொடுக்குறச்ச பேக்கில் எதுலையுமே இதுமாரி கருப்பு கலந்து நம்ம வச்சக்கூடாது. ஜஸ்ட் நான் டிஸ்பிளேல தான் வச்சுருக்கேன். இது என்ன ரேட்னு சொல்கிறதுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான். ஒர்த்து பையிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் இதுமாரி ரெக்ஸின் கொடுத்துருக்கு, துணி இல்லாமல். பேக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஜிப் போட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து நம்ம மொபைல், நம்ம பைசாலாம் கூட நம்ம அழகாக வச்சுக்கலாம். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதேமாரி ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 120 ருபீஸ் தான். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கலர் வந்து நேவி ப்ளூ.
இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ கருப்பு இல்லாமல் கலப்பு இல்லாமல் வாங்கி கொடுக்குறது நல்லது, நவராத்திரிக்கெலாம் வச்சு கொடுக்குறச்சே. இந்த பேக்கோட ரேட் 100 ருபீஸ். ஃப்ரண்ட் ஜிப்பு இருக்குதுங்க. ஸோ இது வந்து நாங்கள் கடைக்கு எங்கேயான்னு போகிறதுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின கிஃப்ட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.